இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 24வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் எல்லாமே துன்பங்கள் வருகிற பொழுது எப்படி அதை கையாள வேண்டும் என்கிற அழகான அறிவுரைகளைத்தான் இன்றைக்கு நமக்கு தாங்கி வருகின்றன. அதோடு கூட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான சீடர்களாக இருக்க வேண்டுமென்றால் அந்த சீடத்துவத்தின் அர்த்தம் என்ன, அந்த சீடத்துவத்தினுடைய விலை என்ன என்பதையும் இன்றைக்கு இந்த 3 வாசகங்களுமே நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அன்புமிக்கவர்களே, முதல் வாசகத்தில் துன்புறும் ஊழியரை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. துன்புறும் ஊழியர் பகுதியில் எனது ஆண்டவர் எனது அருகில் இருக்கிற பொழுது, என்னை தீர்ப்பிடக்கூடியவர் எனது அருகில் இருக்கிற பொழுது நான் எவரை கண்டு அஞ்ச வேண்டும் அப்படி என்று துன்பங்கள் வருகிற நேரத்தில் விசுவாச கண்ணோடு எனது இறைவன் எனது அருகில் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாச பற்றுதல் இருந்தாலே துன்பங்களை நாம் எளிதாக எதிர்கொள்ளலாம் என்கிற ஒரு பகுதி தான் முதல் வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வாசகமானது திருத்தூதர் யாக்கோபினுடைய மடலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இவரை பொறுத்தவரையில் நம்முடைய விசுவாசம் என்பது உண்மையாகவே அன்றாட வாழ்வில் செயல் வடிவம் பெறுகிற ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த செயல் வடிவம் என்பது இறைவனை நம்பியிருக்கிற நம்முடைய செயல்பாடுகள். அந்த விசுவாசம் என்பது இறைவனை நம்பியிருந்து நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உண்மையான அன்பை பகிர்கிற ஒரு செயலில் தான் இருக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி செயலற்ற அல்லது செயல் வடிவம் பெறாத விசுவாசம் என்பது தன்னிலையிலேயே உயிரற்ற ஒரு விசுவாசமாக இருக்கும் என்பதையும் நமக்கு அறிவுரையாக திருத்தூதர் யாக்கோபு சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களிடத்தில் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு பொதுவான ஒரு கேள்வியை கேட்கிறார். தன்னை பற்றின ஒரு சுய பரிசோதனை செய்வதற்காக கூட இந்த கேள்வி இருக்கலாம். திருத்தூதர்களும் இறைவாக்கினர் என்று சொல்லுகிறார்கள் மக்கள், அல்லது கடவுளிடமிருந்து அனுப்பப்பட்டவர் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்று பொதுவான ஒரு பதிலை தருகிறார்கள். அதற்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமான தனிப்பட்ட ஒரு கருத்தை அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அல்லது நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் நான் யார் என்று அப்படி என்று சொல்லுகிற நேரத்தில் தான் திருத்தூதர் பேதுரு நீர் மெசியா அப்படி என்கிற அந்த விசுவாச பிரகடனத்தை அந்த இடத்துல செய்கிறார். அன்புமிக்கவர்களே, அந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் அப்படி என்று சொல்லி அவருக்கு எருசலேமில் என்ன நிகழப்போகிறது என்பதை முன்னறிவிக்கும் எண்ணமாக அவர்களுக்கு அதை தெரிவுபடுத்துகிறார். அதாவது மானிட மகன் மூப்பர்களாலும் மறைநூல் அறிஞர்களாலும் உதறி தள்ளப்பட்டு சாவை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கு பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் அப்படி என்று தனக்கு நிகழப்போவதை அந்த இடத்துல சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல தான் திருத்தூதர் பேதுரு இயேசுவுக்கு இத்தகைய துன்பம் நிகழக்கூடாது என்கிற நோக்கத்துடன், ஆண்டவரே இது உமக்கு நிகழவே கூடாது அப்படி என்று சொல்லுகிற நேரத்தில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர் பேதுருவை பார்த்து, அப்பாலே போ சாத்தானே, நீர் கடவுளுக்கு ஏற்றவை போல எண்ணுவதில்லை அப்படி என்று சொல்லி மனிதருக்கு ஏற்றது போல நீர் எண்ணுகிறீர் அப்படி என்று திருத்தூதர் பேதுருவை கடிந்து கொண்ட ஒரு செய்தியைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும் அப்படி என்ற சீடத்துவத்தின் உண்மையான விலையை பற்றி தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, திருத்துதர் பேதுருவுக்கு இயேசுவின் மீது உள்ள கரிசனை மற்றும் அக்கறையின் காரணமாக இந்த துன்பங்கள் உங்களுக்கு நிகழக்கூடாது அப்படி என்கிற அந்த வார்த்தைகளை அக்கறையோடு தான் சொல்லுகிறார். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது, துன்பங்களே இல்லாத ஒரு வாழ்வு நாம் வாழ வேண்டுமென்றால் அது கடவுளுடைய எண்ணம் அல்ல. நாம் கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகிறோம் என்பதைத்தான் இந்த இயேசுவினுடைய கடிந்துரை நமக்கு உணர்த்துகிறது. அன்புமிக்கவர்களே, ஒரு இளைஞன் ஒரு குறுகலான பாதையில் சென்று கொண்டிருந்த நேரத்தில் பல குரங்குகள் அந்த இளைஞனை துரத்தி கொண்டு வந்தனவாம். அவன் அந்த குரங்குகளை கண்டு எந்த திசையில் ஓடுவது என்று தெரியாமல் அச்சத்திலும் கலக்கத்திலும் ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் எதிரே வந்த ஒரு முதியவர் அந்த இளைஞனை பார்த்து, நீ குரங்குகளை பார்த்து அஞ்சி ஓடுகிறாய்,
இனி நீ குரங்குகளை பார்த்து மன தைரியத்துடன் அவற்றை துரத்த தொடங்கு, அப்பொழுது அவைகள் விலகி போகும் அப்படி என்று அறிவுரை சொன்னாராம். அந்த இளைஞன் திரும்பி நின்று கால்களை தரையில் பதித்து குரங்குகளை பார்த்து அவற்றை நோக்கி நேரடியாக அவற்றை துரத்த ஆரம்பித்தவுடனேயே குரங்குகள் அச்சத்தில் அலறி அடித்து ஓடி சென்றனவாம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் குரங்குகள் என்பது துன்பத்திற்கு இணை என்று கூட சொல்லலாம். பல்வேறு துன்பங்கள் குரங்குகளைப் போல நம்முடைய வாழ்க்கையில் நம்மை துரத்தி கொண்டிருக்கின்றன. அந்த துன்பங்களை கண்டு அஞ்சி நடுநடுங்கி கடவுளே இல்லாதவர்கள் போல விசுவாசமற்றவர்களாக நாம் ஓடி ஒளிகிற பொழுது நம்மை இந்த துன்பங்கள் அச்சுறுத்துகின்றன. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாய், தூய ஆவியாரினுடைய ஆலயங்களாய் துன்பங்களை எதிர்கொண்டு துன்பங்களை துரத்துகிற பொழுது நிச்சயமாக துன்பங்கள் நம்மை விட்டு அகலும் என்கிற முதல் செய்தியைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. துன்பங்கள் உங்களை துரத்த வேண்டாம், நீங்கள் துன்பங்களை துரத்துங்கள். இரண்டாவது ஒரு அழகான செய்தியாக அன்புமிக்கவர்களே, துன்பங்களை கண்டு நாம் சிரிக்க ஆரம்பித்தால் துன்பங்கள் மாயமாக மறைந்துவிடும். என்ன ஃபாதர் நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படி என்று ஒரு சில பேர் கேட்பது எனக்கு புரிகிறது. தூய தொன் போஸ்கோ தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்கள், உடல் வேதனைகள், மனவேதனைகள் மற்றும் நண்பர்களால் ஏகப்பட்ட தொந்தரவுகள், மாணவர்களால் அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள், இப்படி பல்வேறு துன்பங்கள் இருந்த நேரத்திலெல்லாம், உடல் வேதனையில் இருந்த நேரத்தில் முகத்தில் எப்போவுமே புன்முறுவலோடு இருப்பாராம். முகத்தில் ஒரு புன்சிரிப்போடு இருப்பதை கண்ட அவருடைய நண்பர்களும் அல்லது மிக நெருக்கமானவர்களும் தொன் போஸ்கோ ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வார்களாம். அன்பு மிக்கவர்களே, எத்துணை துன்பங்கள் வந்தாலும் இறைவன் என்னோடு இருக்கிறார். ஒரு போர் வீரரை போல எனது அருகில் இருக்கிறார். அவர் எனது அருகில் இருக்க, தீர்ப்பிடுகிறவர் எனது அருகில் இருக்க, நான் எவரை கண்டு அஞ்ச வேண்டும் என்று முகத்தில் புன்முறுவலோடு, முகத்தில் மகிழ்ச்சியோடு, முகத்தில் சிரிப்போடு துன்பங்களை எதிர்கொள்ள கற்றுக்கொள்வோம். நிச்சயமாக இறைவனுடைய துணையோடு துன்பங்களை நாம் வெற்றி கொள்ள முடியும். மூன்றாவது ஒரு அழகான செய்தியாக, துன்பங்களை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிற பொழுது அவருடைய கல்வாரி பயணம், சிலுவையில் மரணம் என்பது மனிதர்களுடைய பார்வையில் ஒரு தோல்வியான ஒரு வாழ்வு. கடைசியில் இவனும் ஒரு சாதாரண கள்வனைப் போல, தேச துரோகியைப் போல சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டு விட்டானே அப்படி என்று மனிதர்கள் பார்வையில் சிலுவை மரணம் என்பது ஒரு தோல்வியாக தோன்றினாலும், விசுவாச பார்வையில் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சாவை வென்று வெற்றி வீரராய் நமக்காக மீட்பை பெற்று கொடுத்து சாவை அழித்தவர் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவில் அவனாக இருக்கிற நாம், அந்த கிறிஸ்துவில் அவளாக இருக்கிற நாம், இயேசு துன்பத்தை வெற்றி கொண்டது போல நம்முடைய அன்றாட வாழ்வில் விசுவாசத்தோடும் மன திடனோடும் ஞானத்தோடும் துன்பங்களை எதிர்கொண்டு துன்பங்களை வெற்றி கொள்ள இன்றே இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.